ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோவில் இது பார்ட் 2 கன்னியாகுமரியில் நான் புது வீடியோவை கூட இருக்கலாம். கர்நாடகாவில் என்னது சித்ரதுர்கான்னு ஏதோ ஒரு ஊரில் இருக்கும். இங்கிருந்து என்ன முருடேஸ்வரா டெம்பிளுக்கு இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஹோட்டலில் தான் பார்த்தோம். நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் ஓட்டிட்டு ஹைவே ஒரு டோல்கேட் வச்சு அங்கே நிறுத்திட்டு நான் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். நான் இங்கேயே டென்ட்டெல்லாம் போடல, நார்மலாகவே பெட்ஷீட் வச்சு படுத்து தூக்கிட்டோம். இப்போ காலையில் எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு டைமு மணி 7:30 ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டணும்னா ஒரு 11 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். என்ன படிக்கிறேன் நான் நைட்டு வந்தப்போ ஜிடிஏ விட்டோங்க, உங்களுக்கு நான் காமிச்சிருவேன். சவுண்ட் அதில் சூப்பராக இருந்துச்சு, அதனாலே ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அதை ஓட்டிட்டு வந்து படுத்தாச்சு. இப்போ நேராக டீ அடிச்சோன்னா நேராக நான் ஸ்டாப்பாக அந்த 300 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சாதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக கோவா கிளம்பணும். நான் உங்களை அப்படியே வீடியோவில் கட்டி பண்ணுறேன். மோட்டோவில் தான் அண்ணாமலை. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைவேயில் வந்து ஏறிட்டோம். இங்கேருந்து நாங்கள் நேராக ஏதோ ஒரு கடையில் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இந்த டீ குடித்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸுக்கான ஃபஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே ஒரு ஓட்டுறதுக்கு இருக்கும். நாங்களும் தொடர்ந்து ஒரு 10 கிலோமீட்டராக கன்யூஸாக ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டீ கடை இல்லை. உங்களுக்கு கிளைமேட் வீடியோவில் பார்க்க எப்போ இருக்கோ தெரில, பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. லாங்கிலலாம் அப்படியே ரொம்ப நடுங்க வைக்கிற அளவுக்கு இருக்குது ரைடு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹைவேலேயே ஒரே ஒரு டீ கடை தான் இருந்துச்சு. இங்கே டீ மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையாக தான் இருந்துச்சு. பட் அழகாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டம் இருந்துச்சு. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சாலான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா போகிற வழியில் மறுபடியும் எங்கே இருக்கும் எதுக்கு நிறுத்தின ஒரே கையை பார்த்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டோம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா சிறப்பாக சாப்பிட்டோம். நான் சின்ன கடையாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பாடெலாம். அழகாக சாப்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா 390 2 நாளாக ஓட்டி போர் அடிச்சிருச்சுன்னு நான் உடனே ஜிடி எனக்கு சவுண்டு ரொம்ப அட்ராக்டிவாக பிடிச்சிச்சு. நானும் பார்த்தீங்கன்னா பைக்கு மாற்றிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக நான் விளாகலாம் எடுக்கல, ஒரு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் மாதிரி வந்துருச்சு. ஹில் ஸ்டேஷனில் போன இடத்துல ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது, நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் வண்டியில் நிறுத்திட்டு அங்கே பார்த்தா நான் குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹெல்மெட் எடுத்து ரொம்ப குழிக்கில் விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கை நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரதுக்குள்ளே அதை வச்சு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு நினச்சி ஹெல்மெட்டை பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. அது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவே விழுந்துருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்னு இருந்துச்சுன்னு. இது போய் நீ அசால்ட்டா நீ பாட்டுக்கு போற, ஏதோ வண்டி எடுத்துதான் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓசியில வாங்கிட்டு வந்த ஹெல்மெட் தான் அந்த குழிக்குள்ள கிடக்குது. அது உங்க அண்ணனோட ஹெல்மெட் தான். அவ்வளவுதான், நீ முடிஞ்சப்ப நீ எடுக்கலனா இப்போ வீடியோ கால் வேற இதுல இன்பத்திலும் துன்பம் வீடியோ கால் ஆள் கூட ஏதோ ஒப்ப முடிச்சு ஒத்த எடுத்துட்டு போன மாதிரி கத்துதுங்க எல்லாம். 8000 ரூபாய் ஹெல்மெட்ரா. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையை தாண்டி அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இந்த கோயில் பேர் என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் உளறி இருப்பேன். அந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரா டெம்பிள் தான். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா போய் ஒரு இடத்துல ரூம் எடுத்துகிட்டு அந்த ரூமில் இருந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ்லாம் இருக்குது. நேராக அந்த பர்ச்சேஸ் முடிச்சோன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாம் தான் பிளானு. அதில் என்னென்ன சொதப்புது என்னென்ன நடந்திருக்குன்னு வாங்க அப்படியே இந்த வீடியோவில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். 25 ரூபாய்க்கு தருவாங்களா உங்களுக்கு? எல்லா ஊர்ல என்ன காசாங்க? நீங்களா ஓ ஃபிக்ஸ்ட் பிரைஸா? இது 150 தான். நல்லா இருக்கா? ஏருக்கு இப்போ இங்க போட்டோட சுத்தருக்கு செருப்பு வேணும், அவ்வளவுதான். அப்ப எடுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? நல்லா இருக்குது. அதுக்கு இது எவ்வளவு லேடிஸ் இல்ல தப்பாங்க ஐயா. இங்க போதையில மறுபடியும் கட்ட வந்து திட்டுறதுல தப்பே இல்லை காய்ச்சி, எல்லாம் திட்டுங்க. இல்ல அது புதையறதுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணுங்க.
அதான் சொல்கிறேன். துணியா ப்ரோ உசுராக நீ பார்த்தியா துணி இதை எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டோம்னா உனக்கு ஒரு நான் மெரினா பீச்சில் தான் 2 வாட்டி போயிருக்கேன். நான் 8 டைம் இருக்கேன். ஒரு டைம் கூட தண்ணியில் காலை வச்சுருக்கேன். ஏன் போவேன் வண்டியில் ஷோகேஸ் ட்ரெயினில் போவேன். நடந்து போகிறது சலுப்பு, குளிக்கிறதுக்கு ஒரு ஆளாக போவேன். ஃபோன் ப்ரோ ஃபுல்லாக மண்ணா உனக்கு உள்ள பூந்துருச்சு. உள்ள பூந்துருச்சு. இதோட ஒரு 300 வாட்டி இந்த போன் கீழே விழுது. ட்ரிப்ளே 10 வாட்டி வந்துருக்கு. பணக்காரனால போட்டு கண்ணெறிதா ஏ போனு போன கொடுத்து எது தள்ளிக்கலாரியா? எப்படி இப்படி ஒண்ணுமா இப்படி ஒண்ணுமா? அரே பைத்தியக்கார, நீ சொல்லுங்க நானே போச்சு. கீழே போட்டுறாதீங்க, தரம் இருக்குது. பொறுமையா வைங்க. பாடிய பொறுமையா கலர் போலடா. அவ்வளோதான். அதுக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஹாப்பி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சன்செட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிவன் காட்டுன்னு சொன்னல ரீல்ஸில் உள்ளே போக முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூவில் நின்றுக்கிறாங்க. எங்களால் என்னால் நிற்க முடியாது. அப்பாயின்மெண்ட் தரல. அப்பாயின்மெண்ட் தரல. நெக்ஸ்ட் வீக் போட்டுருக்காங்க. எங்களுக்கு அப்போ ஒர்க் இருக்கிறதுனால வர முடியாது. பார்த்தீங்கன்னா அது வந்து கோபுரம், அது வந்து சிவன், இது வந்து கடல், இது வந்து தண்ணி. சரியா? இதோட இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பேசி